ஹலோ, ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங்லேருந்தா ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி செடிங்களுக்கு தண்ணி போடுறதுன்னா இப்போத்துலேருந்து தான் நான் இந்த செடிங்களெல்லாம் வளர்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த மாதிரி அது பிளான்ட் வளர்க்குற ஒரு நாலேஜே எனக்கு இருக்காது. ஸோ நான் வாங்கவும் மாட்டேன், நான் அதை வைக்கவும் மாட்டேன் வீட்டில். ஏன்னா தெரில, எனக்கு அது மேலே ஒரு ஆசை வந்துச்சு, செடிங்க வளர்க்கணுன்ட்டுன்னு. ஓகே, ஸோ காலையில் நான் சப்பாத்தி தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ண டோ ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டரு, அப்புறமா ஒரு 2 கப் அளவு மாவு, சால்ட்டு. ஸோ நல்லா ஒரு சாஃப்டான டோ ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு ரெஸ்டிங் டைமு ஒரு 1 hour இல்லைனா ஒரு 45 minutes ரெஸ்டிங் டைம் கொடுக்குவோம். இன்னும் சாஃப்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இது ட்ரை ஆகக்கூடாதுன்ட்டுன்னு மேலே ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி ரெஸ்டிங் டைம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு முட்டை சட்னி, எக் புர்ஜி தக்காளி சட்னி நான் பண்ணேன். அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எது இருந்தாலுமே நான் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா தான் உங்களுக்கு வீடியோ போடலான்னு தான் இருந்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவும் வரும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சப்பாத்தி நல்லா திரட்டி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிட்ஸுக்குனால ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி கொடுக்கலான்ட்டு, ஸோ அவங்களுக்கு நல்லா திரட்டி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு வெரைட்டியாக கொடுத்தா தான் அந்த சாப்பிட்றதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அவங்களுக்கு. ஸோ அதனால் நார்மல் சப்பாத்தி கொடுக்காம இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கொடுக்கலான்ட்டு இதில் ஒரு ஸ்டஃபிங் இருந்துச்சு. அந்த ஸ்டஃபிங் நான் காமிக்கிறேன். ஸோ இது 2 சைடும் நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ஃபில் பண்ணலாம். இது எக் புர்ஜி தக்காளி சட்னி. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன். ஸோ சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட் வைஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் இதுவுமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சைடில் நம்ம ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு இன்னொரு ரிமைனிங் ஹாஃப் சைடில் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்குள்ளே நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணும்போதே சாஸு, கெச்சப் ஏதாச்சும் வேணாலும்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதனால் இப்போது அவங்களுக்கு பசின்றதுனால கொஞ்சம் 2 சீக்கிரமாக பண்ணி கொடுக்கலான்ட்டுன்னு, ஸோ குயிக்காக நான் இந்த மாதிரி ஒரு 5 to 6 சப்பாத்திஸ் நான் ரெடி பண்ணிக்கினேன். அதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி ஸோ குயிக்காக செஞ்சு கொடுத்துட்டேன். இது ஒரு சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்குது. இது நீங்கள் எக் புர்ஜி தக்காளி சட்னி தான் பண்ணோன்ட்டு இல்லை, எந்த வெஜிடேபிள்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் பசங்களுக்கு, கிட்ஸ்க்கு. அப்புறம் பன்னீர் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்டஃபிங்க்கு. ஆலு, பன்னீர், வெஜ் ஃப்ரைஸு எது இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது கூடவே கெச்சப் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ டெம்டிங்காக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே. ஸோ குயிக்காக இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாட்டர்டே மார்னிங் கொடுத்தாச்சு. ஏன்னா அன்றைக்கி கிட்ஸுக்கு, எனக்கு, அவருக்கு எல்லாருக்குமே ஹாலிடே லீவ் இருந்ததுனால கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தேன். ஆனால் குயிக் அண்ட் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங்கே ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே ஒரு சாண்ட்விச் மாதிரி ஏதாச்சும் வெஜ் சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம். இது சிம்பிள் அண்ட் ஈஸி தான். பாயில்டு கார்னு ப்ளஸ் கேரட்டு, அப்புறமா குக்கும்பர் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கணும். நான் கேரட்டும் கிரேட் பண்ணி வச்சுக்கினேன். இது கூடவே குட்டி குட்டியாக சாப் பண்ண இந்த ஆனியனு, அப்புறமா இந்த வெஜ்ஜீஸ். இது கூட நீங்கள் கேப்சிகம், உங்களோட சாய்ஸு, எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் இப்போது கொஞ்சமாக சால்ட்டு, இப்போ ஹோம்மேட் மயோ யூஸ் பண்ணலாம். நான் வெளியேந்து வாங்கிட்டு வந்த இந்த மைனஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மயோ எடுத்துக்க போகிறேன். இது கூடவே
கூடவே சில்லி ஃப்ளேக்ஸும் எடுத்துக்க போகிறேன் நான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பீஸா மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறது அந்த ஆரிகேமி காலி ஆகிடுச்சி. ஸோ அதனால வெறும் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒண்டி எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கிட்ஸுக்குன்றதுனால கொஞ்சம் காரம் கம்மி. ஒரு ப்ரெட்டு, நல்ல பட்டர் இல்லை கீ, உங்களோட ஆப்ஷன். பட்டர் இல்லைன்னா கீ ஏதாச்சும். நான் ரூம் டெம்பரேச்சரில் வைக்காமல் எடுத்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த ஸ்டஃபிங் கொஞ்சமாக வைக்கணும். ஜாஸ்தி வைக்கக்கூடாது. ஜாஸ்தி வச்சு வெளியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும் க்ளோஸ் பண்ணும்போது. ஸோ கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டுலேயும் நான் அந்த கார்ன் ரெடி பண்ணது வச்சுக்கலாம். ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் லேயர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இது கூட. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் இதெல்லாம். ஸோ வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ், கேப்சிகம், கேரட்டு, பீட்ரூட் கூட கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு க்ரில்லில் இந்த மாதிரி பட்டர் இல்லை ஆயில் நான் அப்படியே எதுவுமே போடாமலே நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கினேன். இது க்ளோஸ் பண்ணணும். இங்கே க்ரீன் கலர் லைட் எரிஞ்சேனும் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகே, வாவ். நான் நினச்சேன் ரொம்ப திரிஞ்சிச்சோன்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே. ஸோ சூப்பராக சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சி. அன்றைக்கி நல்லா கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்கோ. இதோட இந்த வீடியோ முடிய போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நான் சந்திக்கிறேன்.